أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாம் 5 விஷயத்தின் மீது நிலைநாட்டப்பட்டுள்ளது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் இறை தூதர் ஆவார்கள் என்று உறுதியுடன் மொழிவது. இரண்டாவது, வதுகீமுஸ்ஸலா, தொழுகையை பாம்பந்தியாக நேமமாக நிறைவேற்றுவது. மூன்றாவது, வதுஹ்திய ஸகா, 2.5% சரியான கணக்கில் ஜக்காத்து கணக்கிட்டு கொடுத்தல். நான்காவது, வதசூமு ரமலான், புனிதமிக்க ரமலானின் உண்மையாய் நோன்பு நோற்றல். ஐந்தாவது, வதுஹஜ்ஜல் பைத் இனிஸ்ததா இலைஹி சபீலா, பொருளாதாரமும் உடல் சுகாதாரமும் அனைத்து வகையிலும் திடகாத்திரமும் இருந்தால் ஹஜ்ஜுக்கு செல்லுதல். இவை அனைத்தும் இஸ்லாத்தின் பிரதான முக்கிய கடமை. அடுத்து ஈமானின் நிலை. அன் துஹ்மினு பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ துஹ்மின ஃபில் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது, மலாயிக்கத்துமார்களை ஏற்றுக்கொள்வது, வேத கிரந்தங்களை ஏற்றுக்கொள்வது, ரசூல்மார்களை ஏற்றுக்கொள்வது, இறுதி நாள் கியாமத் நாள் உண்டு என்று ஏற்றுக்கொள்வது, கலா கதிர், ஹைரும் நலவு, ஷர்ரும் தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் வசம் உண்டு என்று ஏற்றுக்கொள்வது. முன்னால் கூறப்பட்ட 5 இஸ்லாத்தின் கடமை ஃபர்லு. பின்னால் கூறிய 7 ஈமானின் கடமை. அடுத்து இஹ்சான். அன் தஹ்புதுல்லாஹ கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை நீ பார்ப்பதைப் போன்று வணங்கு. ஃப இல்லம் தகுன் தராஹு ஃப இன்னஹு யராக, அல்லது அல்லாஹ் உன்னை பார்ப்பதாக உறுதி கொண்டு நீ நினைத்து வணங்கு. குறிப்பு: பொறாமையில் இருந்தும் விடுபட காலையும் மாலையும் ஓதிக்கொள்ள. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் ஃபலக் சூறாவையும் குல் அஊது பிரப்பின் நாஸ் சூறாவையும் 3 முறை ஓதி பிறகு அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், பிஸ்மில்லாஹில்லதி லா யலுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா பிஸ்ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இதையும் 3 தடவை ஓதிக்கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய மருத்துவ குறிப்பு. அக்கரகாரம் 30 கிராம் வேர்ப்பொடியை 1 லிட்டர் நீரில் காய்ச்சி 250 மில்லி லிட்டர் ஆகும் வரை காய்ச்சி வடிகட்டி நாள்தோறும் 3 வேளை வாய் கொப்பளித்து வர பல்வலி நீங்கி பல்லாட்டம் குறையும். வாய், தொண்டை ஆகியவற்றில் உள்ள புண்கள் ஆறும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.